J-10C போர் ஜெட் உண்மையில் சீனாவின் மேம்பட்ட விண்வெளி தொழில்நுட்பத்தின் தயாரிப்பு மற்றும் உலகின் மிக சக்தி வாய்ந்த விமானங்களுடன் நேரடியாக போட்டியிட வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? பங்களாதேஷ் ஒரு பெரிய இராணுவ மேம்பாட்டின் விளிம்பில் உள்ளது. இந்த அபிவிருத்தியின் மையத்தில் சீன J-10C போர் விமானத்தை கையகப்படுத்தும் திறன் உள்ளது. இந்த செய்தி தெற்காசிய பிராந்தியம் முழுவதும், குறிப்பாக இந்தியாவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா சமீபத்தில் ரஃபேல் போர் விமானத்தை தனது விமானப்படையில் சேர்த்துள்ளது. இந்த வளர்ச்சியின் புவிசார் அரசியல் தாக்கங்கள் மகத்தானவை. மேலும் இந்த வீடியோவில் இந்த கதையின் விவரங்களை ஆராய்ந்து பிராந்தியத்திற்கு என்ன அர்த்தம் என்பதை ஆராய்வோம். ரஃபேலை இந்தியா கையகப்படுத்துவது நீண்ட காலமாக அதன் விமானப்படைக்கு ஒரு விளையாட்டு மாற்றியாக காணப்படுகிறது. இது வணிகத்தில் சிறந்ததை எடுக்கக்கூடிய ஒரு அதிநவீன போர் விமானத்தை வழங்குகிறது. கேள்வி என்னவென்றால், J-10C ரஃபேலின் திறன்களுக்கு ஈடு கொடுக்க முடியுமா? இந்த கேள்வியை வீடியோவில் பின்னர் விரிவாக ஆராய்வோம். ஆனால் முதலில் இந்த விவாதத்திற்கான மேடையை அமைப்போம். J-10C என்பது 4ஆம் தலைமுறை மல்ட்ரோல் போர் ஜெட் ஆகும். இது சீனாவின் செங்டு விமானக் கழகத்தால் உருவாக்கப்பட்டது. இது மிகவும் மேம்பட்ட விமானம். செயலில் மின்னணு ஸ்கேன் செய்யப்பட்ட வரிசை ரேடார், மேம்பட்ட ஏவியோனிக்ஸ் மற்றும் அதிக அளவு சூழ்ச்சித்திறன் போன்ற அம்சங்களை கொண்டுள்ளது. மறுபுறம் ரஃபேல் ஒரு பிரெஞ்சு தயாரிக்கப்பட்ட போர் விமானமாகும். இது பல ஆண்டுகளாக பிரெஞ்சு விமானப்படை மற்றும் கடற்படையில் சேவையில் உள்ளது. இது அதன் பல்துறை திறனுக்காக அறியப்படுகிறது. காற்றிலிருந்து வான் போர் முதல் தரை தாக்குதல் பணிகள் வரை பலவிதமான பாத்திரங்களை செய்யும் திறன் கொண்டது. அடுத்த பகுதியில் J-10C மற்றும் ரஃபேல் ஆகியவற்றை உற்று நோக்குவோம். அவற்றின் வளர்ச்சி வரலாறு, விவரக்குறிப்புகள் மற்றும் அந்தந்த விமானப்படைகளில் உள்ள பாத்திரங்களை ஆராய்வோம். இது இந்த இரண்டு போர் விமானங்களைப் பற்றிய சிறந்த புரிதலை நமக்கு வழங்குவதோடு அவற்றின் திறன்களை ஒப்பிடவும் உதவும். J-10C அதன் வேர்களை கொண்டுள்ளது. 1980களில் சீனா தனது சொந்த உள்நாட்டு போர் விமானத்தை உருவாக்கத் தொடங்கியது. இந்த திட்டம் தாமதங்கள் மற்றும் பின்னடைவுகளால் பாதிக்கப்பட்டது. ஆனால் இறுதியில் J-10C 2005இல் சீன விமானப்படையுடன் சேவையில் நுழைந்தது. அப்போதிருந்து இது மேம்பட்ட ஏவியோனிக்ஸ் மற்றும் ரேடார் அமைப்புகளை நிறுவுவது உட்பட பல மேம்பாடுகளுக்கு உட்பட்டுள்ளது. மறுபுறம் ரஃபேல் முதலில் 2001இல் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் பிரெஞ்சு விமானப்படை மற்றும் கடற்படையின் முக்கிய ஆதாரமாக மாறியுள்ளது. லிபிய உள்நாட்டுப் போர் மற்றும் ஈராக்கில் ISISக்கு எதிரான போராட்டம் உட்பட பல மோதல்களில் இது நடவடிக்கை எடுத்துள்ளது. விவரக்குறிப்புகளின் அடிப்படையில் J-10C மற்றும் ரஃபேல் இரண்டும் மிகவும் மேம்பட்ட போர் விமானங்கள். அதிகபட்ச வேகம் Mach 2ஐ விட அதிகமாக உள்ளது. இருப்பினும் ரஃபேல் சற்று அதிக தூரம் மற்றும் பேலோட் திறனை கொண்டுள்ளது. இது மிகவும் பல்துறை விமானமாக அமைகிறது. J-10C ஒற்றை ரஷ்ய தயாரிப்பான சாட்டர்ன் AL Pre-1FN இயந்திரத்தால் இயக்கப்படுகிறது. இது குறிப்பிடத்தக்க அளவு உந்துதலை வழங்குகிறது. மறுபுறம் ரஃபால் 2 ஸ்னெக்மா M88 இன்ஜின்களால் இயக்கப்படுகிறது. இது இன்னும் அதிக சக்தியை வழங்குகிறது. ஆயுதங்களை பொறுத்தவரை இரண்டு போர் விமானங்களும் BL-10 மற்றும் BL-15 போன்ற வானிலிருந்து வான் ஏவுகணைகள் மற்றும் AASM ஹேமர் போன்ற வானிலிருந்து தரையில் உள்ள ஏவுகணைகள் உட்பட பலவிதமான ஏவுகணைகள் மற்றும் குண்டுகளை கொண்டுள்ளன. பங்களாதேஷின் பாதுகாப்பு மூலோபாயம் பாரம்பரியமாக தற்சார்பு மற்றும் அணிசேரா கொள்கையில் கவனம் செலுத்துகிறது. இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் நாடு அதன் பாதுகாப்பு கொள்கையை மறுசீரமைக்கத் தொடங்கியுள்ளது. நவீனமயமாக்கல் மற்றும் திறன் வளர்ப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. இந்த மாற்றத்தின் முக்கிய இயக்கிகளில் ஒன்று அண்டை நாடுகளிலிருந்து, குறிப்பாக இந்தியா மற்றும் மியான்மரில் இருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தல். பங்களாதேஷ் அதன் எல்லை பாதுகாப்பு குறித்து நீண்ட காலமாக அக்கறை கொண்டுள்ளது. மேலும் J-10C கையகப்படுத்தல் அதன் வான் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளின் முக்கிய அங்கமாக பார்க்கப்படுகிறது. J-10C அதன் ஒப்பீட்டளவில் குறைந்த செலவு மற்றும் அதிக செயல்திறன் காரணமாக பங்களாதேஷுக்கு ஒரு கவர்ச்சிகரமான விருப்பமாக பார்க்கப்படுகிறது. நாட்டின் விமானப்படை தற்போது பழைய F-7 மற்றும் MiG-29 போர் விமானங்களின் கடற்படையை கொண்டுள்ளது. அவை மாற்றப்பட வேண்டும். ரஃபேலுடன் ஒப்பிடுகையில் J-10C கணிசமாக மலிவானது. ரஃபேலின் ஒரு யூனிட்டுக்கு $80 மில்லியன் ஒப்பிடும்போது ஒரு யூனிட்டுக்கு சுமார் $40 மில்லியன் விலைக்குறி. இருப்பினும் J-10C அதன் வரம்புகள் இல்லாமல் இல்லை. இது ரஃபேலின் மேம்பட்ட ஏவியோனிக்ஸ் மற்றும் ரேடார் அமைப்புகளை கொண்டிருக்கவில்லை. மேலும் அதன் செயல்திறன் பிரெஞ்சு போர் விமானத்திற்கு இணையாக இல்லை. இந்த வரம்புகள் இருந்தபோதிலும் J-10C இன்னும் அதிக திறன் கொண்ட போர் விமானமாகும். மேலும் அதன் கையகப்படுத்தல் பங்களாதேஷின் வான் பாதுகாப்பு திறன்களை கணிசமாக மேம்படுத்தும்.
J-10C குறித்த பங்களாதேஷின் பரிசீலனை இந்தியாவில் கவலைகளை தூண்டியுள்ளது. இது பிராந்தியத்தில் சீனாவின் வளர்ந்து வரும் இராணுவ இருப்பு குறித்து நீண்டகாலமாக எச்சரிக்கையாக உள்ளது. இந்தியா பாரம்பரியமாக தெற்காசியாவில் மேலாதிக்க இராணுவ சக்தியாக இருந்து வருகிறது. மேலும் ரஃபேல் கையகப்படுத்தல் அதன் இராணுவ திறன்களை மேலும் மேம்படுத்தியுள்ளது. இருப்பினும் J-10C என்பது பங்களாதேஷின் இராணுவ திறன்களை பற்றியது மட்டுமல்ல, இது சீனாவுடனான நாட்டின் உறவை பற்றியது. இரு நாடுகளையும் இணைக்கும் ஆழ்கடல் துறைமுகம் மற்றும் நெடுஞ்சாலை அமைப்பது உட்பட தொடர்ச்சியான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் சீனா பங்களாதேஷில் ஊடுருவி வருகிறது. J-10C கையகப்படுத்தல் சீனாவுடனான பங்களாதேஷின் உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும். மேலும் சீன இராணுவ தளவாடங்களை நாடு அதிகரித்து வருவது குறித்த கவலைகளை எழுப்பும். மறுபுறம் பாகிஸ்தான் சீனாவின் நீண்டகால நட்பு நாடாக இருந்து வருகிறது. மேலும் JF-17 போர் விமானம் உட்பட பல சீன இராணுவ தளவாடங்களை வாங்கியுள்ளது. J-10C JF-17 இன் மேம்பட்ட பதிப்பாக பார்க்கப்படுகிறது. மேம்பட்ட ஏவியோனிக்ஸ் மற்றும் ரேடார் அமைப்புகளுடன் JF-17I பாகிஸ்தான் கையகப்படுத்துவது இந்தியாவில் கவலைகளை எழுப்பியுள்ளது. இது போர் விமானத்தை தனது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக பார்க்கிறது. இந்த சூழலில் J-10CI பங்களாதேஷ் கையகப்படுத்துவது பிராந்தியத்தின் ஏற்கனவே சிக்கலான இராணுவ இயக்கவியலை மேலும் சிக்கலாக்கும். பங்களாதேஷின் பாதுகாப்பு கொள்முதல் செயல்முறை நீண்டகாலமாக ஊழல் மற்றும் திறமையின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் இராணுவ வரவு செலவு திட்டம் குறைவாக உள்ளது. மேலும் J-10CI கையகப்படுத்துவதற்கு வளங்களின் குறிப்பிடத்தக்க ஒதுக்கீடு தேவைப்படும். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான செல்வாக்கிற்கான போட்டியின் நடுவில் பங்களாதேஷ் சிக்கியுள்ள நிலையில் பிராந்திய பதட்டங்களும் ஒரு முக்கிய கவலையாக உள்ளன. இந்த சூழலில் J-10C கையகப்படுத்தல் பங்களாதேஷுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுடனும் அதன் உறவுகளை கவனமாக நிர்வகிக்க வேண்டும். இந்த சவால்கள் இருந்தபோதிலும் பங்களாதேஷ் தனது இராணுவ நவீனமயமாக்கல் திட்டங்களுடன் முன்னேறி வருகிறது. J-10C கையகப்படுத்தல் அதன் வான் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளின் முக்கிய அங்கமாக காணப்படுகிறது. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட Su-30 போர் விமானங்களை வாங்குவது உட்பட பிற விருப்பங்களையும் நாடு ஆராய்ந்து வருகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் பங்களாதேஷ் ரஷ்யாவுடன் அதன் உறவுகளை வலுப்படுத்தியுள்ளது. இது பிராந்தியத்தின் இராணுவ இயக்கவியலில் ஒரு முக்கிய வீரராக உருவெடுத்துள்ளது. சுகோய் 30 போர் விமானம் உட்பட பல இராணுவ தளவாடங்களை போட்டி விலையில் ரஷ்யா பங்களாதேஷுக்கு வழங்கி வருகிறது. சுகோய் 30 ரஃபேல் போர் விமானத்தை ஒத்த திறன்களை கொண்ட மிகவும் மேம்பட்ட போர் விமானமாகும். எவ்வாறாயினும் Su-30I கையகப்படுத்துவது ரஷ்யாவுடன் அவற்றின் சொந்த ஈராணுவ உறவுகளை கொண்டுள்ள இந்தியா மற்றும் சீனாவுடனான பங்களாதேஷின் உறவுகளை மேலும் சிக்கலாக்கும். இறுதியில் பங்களாதேஷின் ஈராணுவ நவீனமயமாக்கல் திட்டங்கள் இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யாவுடனான அதன் உறவுகள், அத்துடன் அதன் சொந்த ஈராணுவ தேவைகள் மற்றும் வரவு செலவு திட்ட கட்டுப்பாடுகள் உட்பட பல காரணிகளை சார்ந்திருக்கும். J-10CI கையகப்படுத்துவது பிராந்தியத்தின் ஈராணுவ இயக்கவியலில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாக இருக்கும். இது பங்களாதேஷின் அண்டை நாடுகளுடனான உறவுகளில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும். இந்த சூழலில் பங்களாதேஷ் தனது விருப்பங்களை கவனமாக எடை போடுவதும் அதன் இராணுவ கொள்முதல் முடிவுகளின் நீண்டகால தாக்கங்களை கருத்தில் கொள்வதும் அவசியம். முடிவில் J-10C போர் விமானத்தை பங்களாதேஷின் சாத்தியமான கையகப்படுத்தல் பிராந்தியத்தின் இராணுவ இயக்கவியலில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும். J-10C மிகவும் மேம்பட்ட போர் விமானமாகும். இது ரஃபேல் போன்ற திறன்களை கொண்டுள்ளது. எவ்வாறாயினும் அதன் கையகப்படுத்தல் இந்தியா மற்றும் சீனாவுடனான பங்களாதேஷின் உறவுகள் மற்றும் நாட்டின் சொந்த இராணுவ தேவைகள் மற்றும் வரவு செலவு திட்ட கட்டுப்பாடுகள் பற்றிய கவலைகளையும் எழுப்பும். பங்களாதேஷ் தனது இராணுவ நவீனமயமாக்கல் திட்டங்களுடன் முன்னேறும்போது நாடு அதன் விருப்பங்களை கவனமாக பரிசீலிப்பதும் அதன் முடிவுகளின் நீண்டகால தாக்கங்களை எடைபோடுவதும் அவசியம். J-10C போர் விமானத்தை பங்களாதேஷின் சாத்தியமான கையகப்படுத்தல் மற்றும் பிராந்தியத்தின் இராணுவ இயக்கவியலில் அதன் தாக்கங்கள் பற்றிய சிறந்த புரிதலை இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கியுள்ளது என்று நம்புகிறோம். J-10C மற்றும் ரஃபேல் பற்றி மேலும் அறிய விரும்பினால் இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் ஈராணுவ திறன்கள் குறித்த பிற வீடியோக்களை மேலும் ஆராய்ச்சி செய்யவும் ஆராயவும் நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறோம். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.